ஓகே. ஆல்ரெடி நான் முன்ன உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம பேப்பர் போட கத்துக்குறோம். ஐ அம் எ பிகினர். ஸோ வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஏதாவது ஜர்னல் சொல்லுங்க அப்படின்னு ஜர்னல் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஜர்னல் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு இதில தான் பேப்பர் போட கத்துக்கிட்டேன். இது எங்க காலேஜ் ஜர்னல் தான். ஓகேங்களா? கொங்கநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேஏசி ஜர்னல் சொல்லுவோம். ஓகேங்களா? எங்க காலேஜோட ஷார்ட் ஃபார்ம் கேஏஎஸ்சி கொங்கநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகேங்களா? இந்த காலேஜ் ஜர்னல் இருக்கு கேசி ஜர்னல். இது வந்து எப்படின்னா 2 இஷ்யூ இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா? ஒன்று ஜூன் இஷ்யூ, இன்னொன்று டிசம்பர் இஷ்யூ. இது வந்து நான் டிசம்பர் இஷ்யூல போட்டேன். ஓகேங்களா? டிசம்பர் இஷ்யூக்கு வந்து பேப்பர்ஸ் எப்பத்துலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட், நவம்பர் அதுலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிசம்பர் 30யோட வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பேப்பர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படிங்கும்போது அது வந்து நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிசம்பர் 30 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஆனால் பேப்பர் எப்போ பப்ளிஷ் ஆகும்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பேப்பர் பப்ளிஷ் ஆகிடும். அதே மாதிரி ஜூனில் ஒரு இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி தான் ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்து மல்டி சப்ஜெக்ட். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, காமர்ஸ், ஆர்ட்ஸோ சயின்ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் போடணும். இங்கிலீஷ், தமிழ் எது வேணாலும் போடலாம். ஓகேங்களா? இது வந்து மல்டி டிசிப்ளினரி தான். எங்கள் காலேஜில் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் இதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். அதோட ஜூனியர்ஸ் பேப்பர் இல்லைனா யூஜி பிஜி பேப்பர்லாம் நாங்கள் போடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த ஜேர்னலில் வந்து டிஓஐ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? அவங்க அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய் ஜேர்னல் வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. அந்த வித்தின் 1 டே 24 ஹவர்ஸில் பப்ளிஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 1000 ருபீஸ் ஜேர்னலு. அந்த 1000 ருபீஸ் ஜேர்னலில் கூட டிஓஐ கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? டிஓஐங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட ஆர்டிக்கிள் நேம் போட்டாலே வந்து சிஸ்டமில் வந்து சீக்கிரம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? டிஓஐ அப்படிங்கும்போது சர்ச் பண்ணும்போது உடனே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும். அதான் டிஓஐ நம்பர். இப்போ வந்து சில 1000 ருபீஸ் ஜேர்னலில் வந்து டிஓஐ நம்பர் உங்களுக்கு வேணும், ஈஸியாக வந்து சைட் பண்ணணும், உங்கள் பேப்பர் சீக்கிரம் சைட் ஆகணும், உங்கள் பேப்பர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணோடனே கூகுளில் உங்கள் நேமை போட்டோடனே உங்கள் பேப்பர் வரணும் அப்படின்னா டிஓஐ நம்பர் நாங்கள் தரோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1000 ரூபாய் ஜேர்னல் நீங்கள் போட்டிங்கனாலுமே டிஓஐக்கு 500 1000 ரூபாய் நீங்கள் கட்டணும். அப்போ தான் வந்து ஈஸியாக சைட் ஆகும், கூகுள் சைட்டேஷன் சீக்கிரம் கிடைக்கும், அப்புறம் வந்து பேப்பர் சீக்கிரம் வந்து விசிபிள் ஆகும் எல்லாருக்கும். அதனால தான் டிஓஐ நம்பருக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? எங்கள் ஜேர்னலில் வந்து டிஓஐ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எங்கள் காலேஜ் ஜேர்னலில் நீங்கள் இதில் போடலாம். இப்போ வந்து புதுசாக நீங்கள் பேப்பர் போட கற்றுக்கிறீங்க, இல்லை எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் பேப்பர் நல்லா போடுவேன், எங்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது இது எங்களோட ஜேர்னல் வந்து ஃப்ரீ தான். அதோட டிஓஐ நம்பரும் இருக்கும். நல்லா ஸ்டாண்டர்டான ஜேர்னல் தான். நாங்கள் வந்து நிறைய பேப்பர் கூகுள் ஸ்காலரில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜ் ஜேர்னல் வந்து நிறையா ஜேர்னலில் வந்து சைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சைட்டேஷன் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பேப்பரில் வந்து நான் யூஜிசியில் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக சைட் ஆகும். அந்த மாதிரி எங்கள் பேப்பரில் எங்கள் ஜேர்னலில் வந்துட்டு நிறையா வந்து சைட் ஆகும். ஓகேங்களா? பேப்பர் போட கற்றுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? கேஏசி ஜேர்னல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கேஏசி ஜேர்னல். ஓகேங்களா? கொங்கநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜேர்னல். ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்றும் இருக்குது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அது வந்து ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ஓகேங்களா? அதில் டிஓஐ நம்பர் இல்லை, இருந்தாலும் மல்டி டிசிப்ளினரி தான் இதுவும். ஓகேங்களா? ரூட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் இதுவும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். அதிலே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆர்ட்ஸு சயின்ஸு யார் வேணாலும் போடலாம். இதில் வந்து 4 இஷ்யூ இருக்கும், டிஃப்ரெண்ட் மந்த்ஸு. நீங்கள் ஜேர்னல் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் அப்படின்னு போட்டால் நிறையா வியூ ஆகும். ஆனால் வந்து அதில் எது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்.
நிமிஷம். இன்னொரு ஜேர்னல் இருக்கு. அதுவும் இதுவும் வந்து டைப் தான். போதி இன்டர்நேஷனல் ஜேர்னல். இது வந்து தேர்ட் ஒன்று. போதி இன்டர்நேஷனல் ஜேர்னல். இதுவும் ரூட்ஸ் இன்டர்நேஷனல் ஜேர்னலும் ஒரே ஆளுங்களோட தான். ஓகேங்களா? இது இருக்கு பார்த்தீங்களா? போதி ஜேர்னல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபரன்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ், ப்ரொசீடிங்ஸ், புக் சாப்டர்ஸ் எது வேணால் நம்ம போடலாம். ஆனால் வந்து இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இதுலேயும் 4 இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஓகேங்களா? 4 மந்த்ஸ் பெர் இயருக்கு 4 மந்த்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்களோட இன்னொரு ஆர்டிக்கல் தான் வந்து ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ஓகேங்களா? இருங்க, எடிட்டோரியல் ரிப்போர்ட், கரண்ட் இஷ்யூ, ஸ்பெஷல் இஷ்யூ, கான்டாக்ட், இதில் வந்து போட்டிருக்காங்க. கால்ஃபா பேப்பர் பார்த்தீங்களா? இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுலேயும் வந்து இதில் வந்து உங்களுக்கு பிளக்கியாரிசம் ரிப்போர்ட் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இவங்களோட இன்னொரு ஜேர்னல் தான் வந்து ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. எனக்கு வெப்சைட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. சரி விடுங்க. ஃபஸ்ட்டு கொங்கநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட சேனலில் போடுங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அது இயர்லி ட்வைஸ் தான் பப்ளிஷ் ஆகும். 2 இஷ்யூ தான். ஒன்று ஜூன் 1, டிசம்பர் 1. இது போதி. அதை விட்டிங்கன்னா இதில் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருக்கு அக்டோபர் செப்டம்பர் இஷ்யூ, ஜான்வரி டிசம்பர் இஷ்யூ, ஏப்ரல் மார்ச் இஷ்யூ, ஜூலை ஜூன் இஷ்யூ. இந்த மாதிரி 4 டைம் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் இதில் எந்த இஷ்யூவில் வேணாலும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். மல்டி டிசிப்ளினரி தான். யார் வேணாலும் போடலாம். ஆர்ட்ஸும் போடலாம், சயின்ஸும் போடலாம் இதில் பேப்பர். ஓகேங்களா? இதோட இதே போதி இன்டர்நேஷ்னல் ஜேர்னலோட இன்னொரு ஜேர்னல் தான் ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ஓகேங்களா? அது இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தேன். இதில் தான் ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் இருந்தது. அதில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு வெப்சைட் கரெக்டாக தெரில. இது 3லேயும் நீங்கள் போட கற்றுக்கலாம். ஒரு பேப்பர் நீங்கள் போட கற்றுக்கணும் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு நான் போட போகிறேன் அப்படிங்கும்போது இதை போட்டுக்கலாம் நீங்கள். போதி இன்டர்நேஷ்னல் ஜேர்னல், ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் தான் எப்படி தேடுறதுன்னு தெரியல. ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். ஓகே, அவ்வளோதான். இந்த 3 ஜேர்னலில் போடலாம். ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் வந்து இதில் தான் சைடில் எங்கேயாவது லிங்க் இருக்கும். ஆனால் எப்படி தெரியல. டைட்டில் யோசிதான் போதி எடிட்டோரியல் போர்டு எடிட்டர்ஸ். ஆனால் நான் அதில் தான் பப்ளிஷ் பண்ணேன். ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் எங்கே இருக்குன்னு தெரில. அது எப்படின்னு தெரில. ஆனால் இது 3ம் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் போட கற்றுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இதை 3லேயும் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் போடுறீங்க அப்படிங்கும்போது இது 3லேயும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?